அப்படி ஒரு தடவை டான்ஸை ஆதித்தப்ப பார்த்து ஹை பிட்ச்ல போயிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சு, இப்படி 2 பேரும் கையை இப்படி தூக்கணும். எனக்கு அப்பன்னு பார்த்து பறக்குதாத வாக்கு வந்துருச்சே கொதுமை. கையை தூக்கிட்டு கையை புரிஞ்சு அப்படியே அதுவே இருந்தாலும் தங்க முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் எனக்கு கிடைச்சது நம்ம தினேஷ் நாள் நிற்கிற இச்சைன் பவர். அது எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் இருக்குங்க. இங்க என்ன சொல்லு இச்கா இச்கா சொல்லு விட்டு வச்சிருங்க சார். யார் யார் பேசுறாரு மறந்து போச்சு. ஒரு செலிபிரிட்டி இந்த இச்கா யூஸ் பண்ணாதனாலே ஃபேமஸ் ஆனவர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செமையா டான்ஸ் ஆடுவார். ஜஸ்ட் அப்படின்னு ஆடிட்டு இருப்ப டக்குன்னு என்ன ஆச்சு, வியாதி வேலையை காமிச்சிருச்சு. அப்பதான் இந்த ஸ்டெப் கண்டுபிடிச்சாரு. இதே மாதிரி அவர் கவுண்ட் வாங்கி இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் இன்னும் நல்லா டான்ஸ் ஆடி இருப்பாரு, இன்னும் நல்ல ஸ்டெப் போட்டிருப்பாரு. இப்போ இன்னொரு செலிபிரிட்டி இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு செலிபிரிட்டி இருக்காரு. ஒரு தடவை மேட்ச் வின் பண்ணிட்டு பேச சொல்லும்போது பேசும்போது அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, வேர்த்து கொட்டினதுல வேலையை காமிச்சிருச்சு. சார் நீங்க மேட்ச் எப்படி ஆடுறீங்க சொல்லுங்க. The match was really very good. அதையே என்ன வச்சு ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி இன்னொரு அதுவும் ஆரம்பிச்சு. இப்போ கடைசி என்ன சொல்ல வர்றேன்னா, உடம்பு மிக மென்மையானது, அதை குளித்து துவைத்த உள்ளாடைகளை போட்டு பத்திரமாக பாதிக்க வேண்டும். இல்லைன்னா இவர் தான் முகேஷ், இவர் நான் தான் முகேஷ். நான் கடந்த 2 வருஷமா துவைக்காம போட்டதுனால அவரை எங்களால் காப்பாற்றவே முடியாது.